ஹலோ மக்களே! கடைசியா நிலவுல மனுஷன் கால் வச்சு 1 இல்ல, 2 இல்ல 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இப்போ இந்த ஏப்ரல் 1, 2026 அன்னைக்கு நாசா ஒரு பயங்கரமான வரலாற்று சாதனை பண்ணியிருக்காங்க. அட ஆமாங்க, நேத்து சாயங்காலம் கென்னடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து எஸ்எல்எஸ் ராக்கெட் மூலமா ஆர்டிமிஸ் 2 அப்படின்ற மிஷன் வெற்றிகரமா லான்ச் ஆகியிருக்கு. இப்ப இந்த 4 விண்வெளி வீரர்கள் பூமியை சுத்திட்டு நிலவை நோக்கி போக ரெடி ஆயிட்டாங்க. இது வெறும் ராக்கெட் லான்ச் இல்ல மக்களே, இது நம்ம அடுத்த தலைமுறைக்கான ஒரு பெரிய மூன் ஜர்னி. இந்த 10 நாள் பயணத்துல அவங்க என்ன பண்ண போறாங்க, அந்த 4 ரியல் ஹீரோக்கள் யாரெல்லாம், வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. இந்த மிஷன்ல போற 4 பேருமே சாதாரண ஆளுங்க இல்ல மக்களே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ரெக்கார்ட் பிரேக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னா ரீட் வைஸ்மன்றவரை பத்தி தான். அவர் ஒரு கமாண்டர். இவர் தான் இந்த டீமோட மெயின் கேப்டனே. ஏற்கனவே விண்வெளியில 165 நாள் தங்கி 300க்கும் மேற்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்திருக்கிறாரு. இவரோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, அங்க இருந்துகிட்டே நம்ம சோஷியல் மீடியால விண்வெளியில இருக்கிற செம்ம ஜாலியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாரு. இரண்டாவது வீரரா யாரை பார்க்க போறோம்னா விக்டர் குளோவர். இவர் ஒரு மாஸ் பர்சனாலிட்டி உள்ள ஆளு. நிலவு பகுதிக்கு செல்ற முதல் பிளாக் அமெரிக்கன் இவர் தான். ஏற்கனவே ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சென்டருக்கு போய் ஒரு 160 நாள் அங்க தங்கியிருந்திருக்கிறாரு. இவர் தான் இப்போ அந்த ஓரியான் விண்கலத்தை மொத்தமா ஓட்ட போற முக்கியமான பைலட். மூணாவது வீரரா நம்ம யாரை பார்க்குறோம்னா கிறிஸ்டினா கோச். இவங்க ஒரு மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். அதாவது லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்களுக்கு தான் கரெக்டா பொருந்தும். ஏன் அப்படி சொல்றேன்னா, விண்வெளியில ஒரு பெண் அதிக காலமா 328 நாள் இருந்து உலக சாதனை படைச்சாங்க அப்படின்னா அது இவங்க தான். நிலவு பகுதிக்கு போற முதல் சிங்கப்பெண் இவங்க தான். நாலாவது வீரரா நம்ம பார்க்க போறது ஜெர்மி ஹான்சன். இவரும் ஒரு மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆனா இவர் கனடா நாட்டுக்காரரு. இது வரைக்கும் நிலவு பக்கம் அமெரிக்காக்காரங்க மட்டும்தான் போயிருக்காங்க. ஆனா முதல் தடவை அமெரிக்கர் இல்லாம ஒரு நபர் நிலவுக்கு போறாங்க அப்படின்னா அது இவர் தான். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, இவங்க நிலவை எப்பதான் போய் பார்க்க போறாங்க? நேத்து கிளம்புன இவங்க பூமியை 2 ரவுண்ட் அடிச்சுட்டு சிஸ்டம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏப்ரல் 2. இன்னைக்கு தான் அவங்க அந்த இன்ஜினை தட்டி நிலவை நோக்கி பாயறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பிளான் படி பாத்தீங்க அப்படின்னா வர ஏப்ரல் 6, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு இவங்க நிலவுல போய் சேருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நிலவுல டைரக்டா இறங்க மாட்டாங்க. ஆனா இந்த தரப்பகுதியில இருந்து ஒரு 7500 கிலோமீட்டர் தூரத்துல நிலவை சுத்தி வந்துட்டே இருப்பாங்க இந்த ஆர்பிட்டர் மாதிரி. இந்த ஒரு நாள் தான் இவங்க பயங்கர பிஸியான நாள். சரி, அதான் 1972லயே நிலவுக்கு போயாச்சு. அப்புறம் ஏன் இவ்வளோ கேப்? ஏன்னா அப்ப போனது வெறும் விசிட் மாதிரி தான். ஆனா இப்போ நாசாவோட பிளான் என்னன்னா அந்த நிலவுலயே போய் குடியேறது தான். இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷன் ஆக்சுவலா 2024லயே நடந்திருக்கணும். ஆனா இந்த ஹீட் ஷீல்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அது ரொம்ப ஸ்கிப் ஆகி போயிடுச்சு. பூமிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 2760 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வரும் மக்களே. அதாவது சூரியனோட சூட்ல பாதி சூடு இருக்கும். மனுஷங்களோட உயிர் முக்கியம் அப்படின்றத சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ பக்காவா இந்த 2026ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மிஷன் பத்தி உள்ள சில உண்மையான விஷயங்கள் சொல்றேன் கேளுங்க. இந்த மிஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? உங்க பேரை நிலாவுக்கு அனுப்ப நாசா ஒரு சூப்பர் சான்ஸ் கொடுத்தாங்க. அதாவது மில்லியன் கணக்கான மக்கள் அவங்க பேரை ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சீக்ரெட் பின் நம்பரை கிரியேட் பண்ணாங்க. சப்மிட் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு கெத்தான டிஜிட்டல் போர்டிங் பாஸ் கூட கிடைச்சிச்சு. இந்த விண்கலத்துல உள்ள ஒரு ஃபிளாஷ் டிரைவ், சின்ன ஃபிளாஷ் டிரைவ்ல அதுல உலகத்துல இருக்கிற 56 லட்சம் மக்களோட பெயரை பதிச்சு பத்திரமா வச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க அப்போ ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க பேர் கூட இப்ப விண்வெளியில நிலவை நோக்கி போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. செம கெத்து இல்ல? அது மட்டும் இல்ல மக்களே, இந்த மிஷன்ல ரைஸ் அப்படின்னு ஒரு குட்டி பொம்மையை கொண்டு போயிருக்காங்க. அது விண்வெளியில மிதக்க ஆரம்பிச்சதும் ஜீரோ கிராவிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை டிசைன் பண்ணது லூகாஸ் அப்படின்ற ஒரு 8 வயசு பையன். செம்ம கியூட்ல. இதுல ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் விஷயம் என்னன்னா, இவங்க நிலவை சுத்தி வரும்போது பூமியில இருந்து 4 லட்சம் கிலோமீட்டர் தூரம் போவாங்க. இது இதுவரைக்கும் எந்த மனுஷனும் போகாத ஒரு தூரம். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கும் நிறைய பேர் அப்ப நடந்த மூன் லேண்டிங்லாம் வெறும் ஹாலிவுட் ஸ்டுடியோல எடுத்த ஒரு செட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏன் 50 வருஷமா மறுபடியும் அவங்க போகல அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷன் அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எண்டு கார்டு போட போகுது. ஏன்னா இப்ப இருக்கிற ஹைடெக் கேமரா மூலமா அவங்க நிலவோட தரைப்பகுதியை செம்ம க்ளோஸா வீடியோ எடுக்க போறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த பழைய அப்போலோ மிஷன் விண்வெளி வீரர்கள் நிலவுல விட்டுட்டு வந்த அந்த தடயங்கள், அவங்க பயன்படுத்தின அந்த ரோவர் வண்டிகள், இதெல்லாம் இந்த விண்கலம் மறுபடியும் படம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண போறாங்க உலகம் ஃபுல்லா. ஸோ இனிமே யாரும் நிலவுக்கு போனது பொய் அப்படின்றது சொல்லவே முடியாது. என்ன மக்களே, ஆதாரங்களை பார்க்க நீங்களும் வெயிட்டிங்கா? ஸோ மக்களே, இது வெறும் ஆரம்பம் தான். இது சக்ஸஸ் ஆனா அடுத்ததா இருக்கிற ஆர்டிமிஸ் 3 மிஷன்ல 2028ல நிலவுல மனுஷங்க கால் வைப்பாங்க. அங்க ஒரு வீடே கட்டி தங்குறது தான் பிளான்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிலவுல இடம் கிடைச்சா அங்க போய் குடியேறுவீங்களா? இல்ல நம்ம பூமியே போதும் அப்படின்ற மாரி தோணுதா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் குடுக்கும். அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பபாய்.